ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, ஹால்ல டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் வராங்க. அப்போ மதியம் மலரும் பிளான் பண்ண மாரி பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ கிச்சனுக்குள்ள கூப்பிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "கைய தூக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கிட்ட மலர் சொல்றாங்க. மலர் உடனே பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா ஆச்சு? மலர் எதுக்குடா கத்துறா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா, "இல்ல அக்கா பார்த்தீங்கன்னா, ராகவி பாப்பாவுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வைங்க. சும்மா இந்த ஆடம்பரமா செலவு பண்றதெல்லாம் விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இவரு பிடிச்சு அடிச்சுட்டாரு மலர அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "டேய் பாக்கியராஜ் எதுக்குடா இந்த மாரி பண்ற?" அப்படின்றாங்க. "நேத்து தான் பார்த்தீங்கன்னா, ரேவதி வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு, மாப்பிள 2, 3 டைம் வந்து ரேவதிய இங்க நம்மள சமாதானப்படுத்தி கூட்டு போயிருக்காங்க. இப்ப நீ எதுக்குடா இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, போயிட்டு ராகவன கூட்டு வராங்க. "இங்க பாருங்க மலர பாக்கியராஜ் அடிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் பாக்கியராஜ் என்னடா இது? பொம்பளைங்க மேலலாம் கை வைக்கிற பழக்கம். எதுக்குடா இந்த மாரி அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலர் உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன உங்க தங்கச்சி அடிச்சுட்டாங்கன்னு மட்டும் நீங்க போயிட்டு வேகமா கூட்டு வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. எனக்கு என்ன யாரும் இல்லையா? நானும் போறேன். எங்க தம்பி இருக்கான். எங்க தம்பிய நான் கூப்பிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் வேகமா பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏன் மலரு போகாத" அப்படின்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "டேய் போறதுக்கு ஆட்டோ எப்புட்றா வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. பாக்கியராஜ் உடனே பார்த்தீங்கன்னா, "ஆமா இல்ல மலர நைட்டு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. நான் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளு அம்மாவ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னான்னு சொல்லி சொன்னான்ல. மதி ஏதோ பிளான் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லி சொன்னது, இந்த பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.